ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு அதிசயம், உலக அதிசயம் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்தி அவர்கள் சமையல் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே நிறைய டைம் செஞ்சுருக்குறாங்க. அவங்களுக்கு கருவாடு வறுப்பாங்க, முட்டை வறுப்பாங்க, மீல் மேக்கர் வறுப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து எங்களுக்கு சேர்ந்து சமைச்சிருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு நான் ஏற்கனவே வீடியோ எடுத்திருந்தேன்னா பரவாயில்ல, நான் எடுக்காமல் மறந்துட்டேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ. வெள்ளை சாப்பாடுமே மீல் மேக்கர் பொரியல். ஓகே, இப்போ வாங்க. நம்ம விசில் வந்து இன்னும் அடங்கலை. விசில் அடங்கினோடனே சாப்பாடை போட்டு மீல் மேக்கரை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னு இனிமேல் சமையல் செய்ய சொல்லிடலாம். நல்லா தான் இருக்கும், ஏன்னா ஏற்கனவே சமைச்சதை சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். என்ன இந்த எக்ஸ்ட்ரா பொடிகளெல்லாம் போடுவாங்க, நம்ம வந்து அதெல்லாம் போட மாட்டோம். இவங்க அந்த கறி மசாலா பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருந்தாலும் போட்டு தூவி தள்ளிட வேண்டியது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு வந்து நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு வேலைப்பாடுன்னு பாருங்க. நான் கூட இப்படி கொண்டு வந்து வைக்க மாட்டேனே. நான் கூட திண்ணிலே வச்சு சாப்பாடு போட்டு கொடுத்துருவேன். அவங்கவுங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்க, பாயை போட்டு பந்தி போட்டுக்கிறாங்க சாப்பாடும். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன ஒரு ஃபினிஷிங்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பசி வந்து தாங்க முடியல, அதனால் சூடு ஆறதுக்கு முன்னாடி போட்டேன். இப்போ டைம் எவ்வளவு இருக்குது? 1 மணி இருக்கும். வந்து நாங்கள் வேறு ஸ்கூலுக்கு வேறு போகணும். இதை காட்டுங்கள் உங்கள் பொரியல் கைமண். நல்லா வெந்துருக்கணும். ஏற்கனவே நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இது எப்படி நைட்டுக்கும் இதே தானா? குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படிங்க. முதல் முறையா நீ ஏற்கனவே சமைச்சிருக்கிறாங்க, ஆனால் வந்து சாப்பிட்டதில்ல. சொன்ன மாதிரி அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. வந்து நம்மளுக்கும் சேர்ந்து, அதனால் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஓகே, எவ்வளோ கொடுமையாக இருக்குதா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நான் செஞ்சனாவே இப்படி தான் காரம் போட்டுருவேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தான் காரம்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து தயிர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் இதை போட்டு கலக்கி கொடுக்கணும். நல்லா இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. எனக்கு கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இனிமேல் சமையல் வேலைக்கு போட்டுருவோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.